பள்ளியோட எல்லை வந்து ஆரம்பமாகுது. அப்ப பள்ளியோட எல்லை ஆரம்பமாகுதுன்னா இந்த இடத்துல இப்படி ஒண்ணு வச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, மேல பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு ஒண்ணு இருக்கு. அது இப்ப எரியல. ஆனா பள்ளிக்கூட நேரங்கள்ல அது எரியும். எதற்காக அப்படின்னா, அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்பீட் லிமிட் 20 அப்படின்னு போட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். அதாவது இந்த இதுல பாத்தீங்கன்னா காலையில 7:05 7:05 AM to 8:05 AM போட்டிருக்கு. காலையில 7:05 இருந்து 8:05 வரைக்கும் பள்ளிக்கூட நேரம். அதே மாதிரி மதியம் 2:55 இருந்து 3:55 மாலை 2:55 PM to 3:55 PM மாலை வந்து பள்ளிக்கூட நேரம். இந்த நேரங்கள்ல குழந்தைகள் இந்த பள்ளி எல்லையில இருப்பாங்க. அதனால நீங்க ரொம்ப கவனமா போகணும். உங்களோட வேகம் வந்து 20 மைல் பெர் அவர் தான் போகணும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப இந்த இடத்துல ஒரு ஸ்பீட் லிமிட் இதுவும் வச்சிருக்காங்க. ஒருவேளை யாராச்சும் வேகமா வராங்க அப்படின்னா இந்த இடத்துல அவங்களோட வேகத்தை காமிச்சிடும். அது வேகத்தை காமிச்சு என்ன சொல்லுனா, நீங்க வேகம் கம்மியா போகணும். அதாவது பள்ளிக்கூட நேரத்துல காலையில 7:05 இருந்து 8:05 வரைக்கும், மதியம் மாலை 2:55 இருந்து 3:55 வரைக்கும் நீங்க வந்து ஸ்கூல் டேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் இந்த நேர கட்டத்துல நீங்க 20 மைல் பெர் ஹவர்ல தான் போகணும் அப்படின்னு. இப்ப ஒருவேளை நான் வேகமா போறேன், என்ன பண்றது அப்படின்னா, மேல அந்த விளக்கு வந்து எரியும். அந்த விளக்கு எரியறப்ப நீங்க கவனக்குறைவா நீங்க வேகமா போனா கூட உங்களுக்கு தெரியும் சரியான வேகத்துல நம்ம போகணும் அப்படின்னு. அப்ப அந்த விளக்கு எரிஞ்சாலே மேல மஞ்சள் விளக்கு எரியும் அப்படியே. அப்ப எரிஞ்சாலே உங்களுக்கு தெரியணும் இது பள்ளிக்கூட நேரம், நாம 20 மைல் பெர் ஹவர்ல தான் போகணும் அப்படின்னு. எதனால அப்படின்னா, குழந்தைகள் ஓடுறப்ப இந்த பக்கட்டும் அந்த பக்கட்டும் ஓடுவாங்க பள்ளிக்கூட இதுலயே. அப்ப நம்ம 20 மைல் வேகம் கம்மியா போனா பிரேக் வேலை செய்யும், அடிச்சோன்னு நிற்கும். அப்ப அதனாலதான் பள்ளிக்கூட நேரங்கள்ல மட்டும் நீங்க மெதுவா போங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க.